செய்தி பாத்தீங்கன்னா நடந்த விஜய் கூட்டத்தில் கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை பற்றி தான். முதல்ல அந்த இறந்த அத்தனை ஆன்மாக்களும் சாத்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செய்தி கேட்ட உடனே மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த தமிழக அரசு எவ்வளவு மெத்தன போக்கா சில விஷயங்களை கையாளுதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அந்த நிகழ்ச்சி கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. எங்க மற்ற இடத்துல எல்லாத்தையுமே பண்றீங்க, போறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஒரு கூட்டத்துக்கு அனுமதி தரணும், இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு தெரியும், அதுக்குண்டான பாதுகாப்பு வழங்காது யார் தப்பு? இல்ல நிகழ்ச்சிக்கு நீங்க அனுமதி கொடுக்காது இருக்கணும் இல்லையா? ரெண்டாவது, இத்தனை ஊரெல்லாம் நடக்குது, இவ்வளவு விஷயம் நடக்குது, ஆனா அந்த கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்றது ஒரு கேள்விக்குறிதான். அதை விட்டு இன்னொரு செய்தியை பாக்கிறோம். என்னன்னா, அந்த ஆம்புலன்ஸ் வராங்களா, அந்த ஆம்புலன்ஸ் வர எல்லா ஆம்புலன்ஸையும் அடிச்சு நிறுத்துறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி தான் இது நல்ல வேலை பாக்குறாரு போல தெரியுது. அப்புறம் திமுக அரசு முழுமையா நம்பி இருக்காங்க நிறைய பேர், அவங்களும் இந்த வேலையை பாக்குறாங்கன்னு தோணுது. இதெல்லாம் ஒரு விஷயம். என்ன செய்தி கேட்டீங்கன்னா, போக 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 பாருங்க, பாவம் இத்தனை உயிர் போயிருக்கு, இவ்வளவு பெரிய உயிர் போயிருக்கு, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. என்ன இதுல ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசுகிறான். ஒரு சின்ன விஷயம் தான்.